ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குயிக்காக ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பார்த்துடலாம். சரிங்களா? அதுக்கு ஒரு பேர் தம்பிள் இருந்தால் போதும். நான் 5 kg எடுத்திருக்கேன். நீங்கள் 4-3 உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஸ்குவாட் இன்ட்டு பைசப்ஸ் கர்ல். சரியா? நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி செய்யுங்க. இன்னும் கொஞ்சம் கூட உட்காரலாம் உங்களோட கன்வீனியன்ஸ். ஆனால் ரொம்ப மேலேயே இருக்கக்கூடாது, நல்லா கீழே டீப்பாக போகணும். ஓகேங்களா? கை ஸ்விங் பண்ணக்கூடாது, ப்ராப்பராக கேர்ள் பண்ணணும். ஓகே, அடுத்த வேரியேஷன் தம்பில் இந்த மாதிரி ஹேமர் கேர்லில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட் லஞ்சஸ். ஓகேவா? இதுவும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீ பெயின் இருக்கிறவங்க ஜம்ப் பண்ணாமல் ஒவ்வொரு காலை ரிவர்ஸ் ரிவர்ஸ் லஞ்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், ஜம்ப் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணுங்கள். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நீல ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேர்ட் வேரியேஷன் ஸ்குவாட் இன்ட்டு பஞ்ச். நல்லா பாருங்கள், நான் ஸ்குவாட் பண்ணி அந்த பக்கம் பஞ்ச் பண்ணும்போது என்னோடய லெக்கை நான் ஹீல் ரைஸ் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி பண்ணுங்கள். இதில் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது கோரை நல்லா எங்கேஜ் பண்ணி பண்ணும்போது நல்லா கோர் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நான் எத்தனை கவுண்ட் பண்ணணும் என்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. அடுத்து எந்த மசிலுக்கு போடலாங்கிறதும் கேளுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த வேரியேஷன் பார்த்திங்கன்னா 2 தம்பிள் எடுத்துக்கோங்க. அதில் ரிவர்ஸ் லஞ்சஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்குவாட் பண்ணும்போது ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணணும். 2 ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணுறோம். பட் ஒன்று லஞ்சஸில், ஒன்று ஸ்குவாட்டில். சரிங்களா? இப்போ நம்ம ஆல்டர்னேட் லெக்ஸ் தான் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கவுண்ட் 20 கவுண்ட்ஸ் கூட பண்ணலாம். 1, 2 அந்த மாதிரி கவுண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த வேரியேஷன் தம்பிளில் சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆம் பிளாங்க் போய் 2 புஷ்அப்ஸு, அப்புறம் எழுந்து மேலே ஷோல்டர் ப்ரெஸ். ஓகேவா? நல்லா பாருங்கள், பட் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தம்பிள் கீழே வைக்கும்போது கையை பேலன்ஸோடு பண்ணுங்கள், இல்லைனா நகர்ந்துரும், நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தம்பிள் நல்லா வச்சு 2 புஷ்அப்பு, ஒரு ஷோல்டர் ப்ரெஸ். இதில் நான் ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன், அது நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஒன்று நீங்கள் புஷ்அப் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க ஃபுல்லாக படுத்துக்கலாம். உங்கள் பாடி ஃபுல்லாக ஃப்ளோரில் படுத்துட்டு அதுக்கப்புறம் எழுந்து ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணலாம். அது 2 பண்ணலாம், இல்லைனா 1 கூட பண்ணிக்கோங்க, உங்களோட கன்வீனியன்ஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நான் சொல்கிற செட்டும் நான் சொல்கிற ரெப்புடேஷனும் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணல ஃபுல்லாக படுத்து அது மாதிரி. அப்படி இல்லை எனக்கு அதுவும் கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி நீ சப்போர்ட் பண்ணி ஒரு புஷ்அப் பண்ணி மேலே ப்ரெஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த வேரியேஷன், இந்த வேரியேஷன் நீங்கள் எல்போ பிளாங்க் பண்ணி அதில் ஒரு தம்பிள் வச்சு ஃப்ரண்ட்டு பஞ்ச் பண்ணுறீங்க. 1 தம்பிள் இருந்தால் போதும். நான் 4 kg எடுத்திருக்கேன். நீங்கள் 3 இல்லைனா 2.5 கூட எடுத்துக்கலாம், இல்லை பிகினர்ஸ் 2 கூட எடுத்துக்கலாம். சரியா? உங்கள் டோவும் உங்கள் ஷோல்டர் தான் இதில் ஃபுல் வேல்யூ, ப்ளஸ் கோர் நல்லா எங்கேஜ் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். எப்படின்னா நல்லா பாருங்கள், நான் ஃப்ரண்ட்டில் பஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி ரைட் லெஃப்ட்டுன்னு பண்ணிங்கன்னா தான் ஒரு கவுண்ட். ஓகேவா? அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி ஒரு 20 பண்ணலாம். அடுத்த வேரியேஷன் பைசப்ஸ் கர்ல். அது எப்படின்னா நான் ஃப்ரண்ட்டில் ஏற்றி சைடில் இறக்குறேன், சைடில் ஏற்றி ஃப்ரண்ட்டில் இறக்குறேன். இது பண்ணும்போது நீங்கள் உங்களோட எல்போக்கு மேலே இருக்க மசில், அதாவது உங்கள் பைசப்ஸ் மசில் ஷேக் பண்ணக்கூடாது. வெறும் உங்கள் ஃபோராம் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஃப்ரண்ட்டில் ஏற்றி சைடில் இறக்குறது, உங்கள் ஃபோராம் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணிங்கன்னா தான் பைசப்ஸில் எஃபெக்ட் இருக்கும். சரியா? இதுவும் அதே மாதிரி 20 கவுண்ட்ஸ் இல்லைனா 15 கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வேரியேஷன் அயன்மேன் ட்விஸ்டர். ப்ராப்பராக பண்ணணும். இது கோர் நல்லா எங்கேஜ் பண்ணி நான் எந்த மாதிரி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஃபுல் பாடி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணக்கூடாது, வெறும் ஹிப் மட்டும். அதாவது நம்ம லோயர் பாடி மட்டும் ப்ராப்பராக நீங்கள் ட்விஸ்ட் பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கோர் நல்லா எங்கேஜ் பண்ணிங்கன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். அகைன் சொல்கிறேன், உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஓகே, லாஸ்ட் வேரியேஷன் ஒரு தம்பிள் நடுவில் வச்சுக்கோங்க, லெக்கு வைடாக வச்சுக்கோங்க. லெக்கு மேலே லிஃப்ட் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணணும், கீழே வரும்போது ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? இதுலேயும் நீங்கள் கோர் மசில்ஸ் நல்லா எங்கேஜ் பண்ணி பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், see you.